நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறதுல வந்து எப்படி எப்போ எந்த நேரத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு வந்து எந்த நேரம் ஏற்றது, திருப்தியாக இருக்கும். எனக்கு இப்போ வந்து எனக்கு வந்து என்னை பொறுத்தவரையில உண்மையை சொல்கிறதா இருந்தால், எனக்கு 1 மணிக்கு எழுந்திருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இரவு 1 மணிக்கு எழுந்திருக்கணும். அப்போ தான் எந்திரிச்சு, அப்போ என்னுடைய வேலைகள்லாம் நான் செய்யணும். வீடியோ போடுறதோ அல்லது புத்தகம் தயார் செய்வது, புத்தகம் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். அந்த வேலை செய்கிறது, திருத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இரவு 1 மணிக்கு எந்திரிச்சு அதிகாலையில் வரைக்கும் நான் செய்யணும். அப்போ தான் நான் திருப்தி அடைவேன். நான் ஒரு 3 மணிக்கு எழுந்தாலும் எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 மணிக்கு எழுந்தாலும் குற்ற உணர்ச்சி இருக்கும். 1 மணிக்கு எழுந்து என்னுடைய வேலையை நான் செஞ்சால் தான் நான் அமைதியாக இருப்பேன். அல்லது 1 மணியா 2 மணியா அப்படின்னு எனக்கு கூட இன்னும் சந்தேகம் இருக்குது. இல்லை 2 மணிக்கு தான் நான் இன்றைக்கி வந்து 1:30க்கு தான் எழுந்தேன். ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லை. 1 மணிக்கு எழுந்திருக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்றேன். ஆனால் இரவு சீக்கிரமாக தூங்கணும். அதுவும் எனக்கு வந்து அமைதியை தரும். இரவு ரொம்ப லேட்டாக படுத்தேன், 10 மணிக்கெலாம் படுத்தா எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். இரவு வந்து ஒரு 8:30க்கு எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா, அப்போ எனக்கு நான் அமைதியாக தூங்குவேன். அதுபோல் அதிகாலையில் இப்போ இரவு 8 மணிக்கே நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுபோல் நள்ளிரவு அதாவது 1 மணிக்கு நான் எழுந்து என் வேலையை செஞ்சேன்னா நான் திருப்தி அடைவேன். நான் அமைதியாக குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருப்பேன். ஏன்னா இரவு 1 மணிக்கு எழுந்திருக்கணும். அந்த நேரம் வந்து இரவு நேரத்தில் அந்த மாதிரி என்னுடைய வேலைகளை செய்தால் தனித்துவமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஆழமான சிந்தனைகள்லாம் வரும். அதற்காகத்தான் இரவு நேரத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். பொன்னான நேரம் இரவு நேரம். அந்த ஒரு நள்ளிரவு 1 மணி, அப்புறம் 2 மணி 3 மணி அப்படிங்க அந்த மாதிரி. பகல் நேரத்தில் எனது வேலைகளை செய்ய எனக்கு அதிக விருப்பம் கிடையாது. அந்த அளவுக்கு பகல் நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள் வேறு இருக்குது. அதை பகல் நேரத்தில் செய்யணும். ஆனால் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய இந்த 1 மணிக்கு எந்திரிச்சு செய்யணும் இந்த வேலையெல்லாம். சீக்கிரமாக படுக்கணும். அதுக்கேற்றாற் போட்டு சீக்கிரமாக படுக்கணும். அப்போ எனக்கு வந்து எனக்கு பிடித்தது 1 மணி. அதனால் உங்களுக்கு எந்த நேரம் பிடிக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நானே வந்து 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். இதுக்கு நம்ம தூங்கிட்டே போயிடலாம், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எழுந்தால் 1 மணிக்கு எழுந்திருக்கணும், 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு தான் தோணும். 1 மணிக்கு எழுந்தோன்னா இன்னொரு 3 மணி நேரம் நம்ம பயன்படுத்தியிருக்கலாமே. 4 மணிக்கு எழுந்திருக்கிறதோ 5 மணிக்கு எழுந்திருக்கிறதோ இதுக்கு நம்ம தூங்கிட்டே போயிடலாம், தேவையே இல்லை. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற நேரம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து அதுக்காக இரவு நீங்கள் தூங்கிடலாமே அப்படின்னு கேட்கலாம். இரவு நீங்கள் தூங்காமலே இருக்கலாமேன்னு கேட்கலாம். அதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. இரவு தூங்கவும் செய்யணும். இந்த பகல் நேர உழைப்பு அதனால் மன ஒருமைப்பாடு இல்லாமல் இருக்கும். அப்போ அதனால் சீக்கிரமாக ஒரு 8, 8:30க்கு படுத்துட்டு இரவு 1 மணிக்கு நான் எழுந்தேன்னா என்னுடைய வேலைகளை நான் சிறப்பாக செய்வேன். அதை சிறப்பாக செய்வதற்கான ஒரு மனப்பான்மை, ஒரு அமைதி, ஒரு மன ஒருமைப்பாடு, இடையூறு இல்லாத ஒரு தன்மை. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் என் வேலையை சந்தோஷமாக செய்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இரவு 1:45க்கு எழுந்திரிச்சேன். அந்த மாதிரி அப்போ எனக்கு திருப்தியை தரக்கூடியது இரவு 1 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுந்துட்டு இரவு செய்ய வேண்டிய வேலைகளை இரவு தான் செய்யணும். என்னுடைய வேலைகளை இரவு தான் செய்யணும். வீடியோ போடுறதோ இருக்கட்டும், நான் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து எனக்கு புதுசாக இருக்கும், ஆழமாக இருக்கும், எனக்குள்ளே இருந்தால் வருது. அதை நான் பெறுகிற நேரம் இரவாக இருக்கும் பொழுது அல்லது அதிகாலையாக இருக்கும் பொழுது, அதிகாலை 2 மணி அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு நல்ல கருத்துக்கள்லாம் வரும். அதனால தான் நான் அந்த அதிகாலை நேரத்தை நான் ஏன் தேர்ந்தெடுக்கிறேன், ஏன்னா அதுக்கு ஒரு நிறைய நல்ல விதமான ஒரு தன்மைகளை நான் கற்பித்து வைத்திருக்கிறேன். அதுக்காக தான் நான் அந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறேன். அதெல்லாம் நான் பயன்படுத்தாத போது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். நான் ஒரு 3 மணிக்கு எழுந்திருந்தாலோ 4 மணிக்கு எழுந்து எனது வேலைகளை அதிகாலையில் எழுந்து செய்தாலோ எனக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும். நான் திருப்தியாக உணர்வது அப்பாடா நம்ம 1 மணிக்கு எழுந்துட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் எனக்கு திருப்தியாக தரும். அதன் பிறகு விடிந்த பிறகு தூங்குவதில் விடுமுறையாக இருந்தால் நான் விடிந்த பிறகு வெளிச்சம் வந்த பிறகு தூங்குவதில் எனக்கு ஒன்றும் தவறு எதுவும் எனக்கு தோன்றவில்லை. ஆனால் இரவு, அதாவது நள்ளிரவு 1 மணியிலிருந்து அதிகாலை சூரிய உதயம் வரும் வரைக்கும் நான் விழித்திருக்க வேண்டும், எனது வேலைகளை செய்ய வேண்டும் என்பது எனக்கு பிடித்தது. அதுபோல் உங்களுக்கு எந்த நேரம் ஏற்றது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? உங்களுக்கு 5 மணிக்கு எழுந்திருந்ததே எனக்கு போதும்பா அப்படின்னா அதுதான். இல்லை இன்னும் பெட்டராக இருக்குது, 4 மணிக்கு எழுந்தால் இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, நல்லா நம்பிக்கை வருது, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எந்த நேரத்தில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் எப்படி முடிவு செய்கிறேனோ அதுபோல் நீங்களும் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற நேரம் எது, உங்களது வேலை. என்னை பொறுத்தவரை எனது நேரத்தையே நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கே நான் முன் வைக்கிறேன். எப்போ எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னை போலவே 1 மணிக்கு எழுந்துருங்க. எழுந்துட்டு விடிந்த பிறகு சூரிய உதயம் வந்த பிறகு வேண்டுமானால் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் தூங்குங்க. அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு தான் தூங்கணும். நீங்கள் ஏன்னா அதிகாலையில் எழுந்து உங்கள் வேலையை செய்கிறீங்க, உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த வேலையை செய்யணும். அப்போ தான் வேலையை சிறப்பாக செய்ய முடியும். செய்கிறீங்க, அப்போது ஒரு களைப்பு இருக்கும்.
ஏன்னா நள்ளிரவு 1 மணிலேருந்து அதிகாலை சூரிய உதயம் வருகிற வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து உழைச்சிருப்பீங்க. ஒரு களைப்பு இருக்கும். நீங்கள் படுத்தா உடனே தூக்கம் வரணும். குளிச்சுட்டு படுத்தீங்கன்னா தூக்கம் வந்துரும். குளிக்கலைன்னா அந்த மனநிலை அப்படியே தான் தொடரும். ஏன்னா அதிகாலை நள்ளிரவு 1 மணிலேருந்து அதிகாலை வரைக்கும் உழைச்சிருக்கீங்க. அந்த உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் தொடருமே தவிர தூங்கணுங்கிற எண்ணம் வராது. ஆனால் தூக்கம் நமக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கும்போது காலையில் 1 மணி நேரம், அதாவது விடிந்த பிறகு சூரிய உதயம் வந்த பிறகு ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தூங்கலாம். அல்லது 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடைப்பயிற்சி போயிட்டு வந்துட்டு 7 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கலாம் காலையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா குளிச்சுட்டு தூங்குங்க. குளிச்சுட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி உடம்புக்கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணால் இந்த உடம்பு தூங்கும், என்ன பண்ணால் இந்த உடம்பு உழைக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு உழைப்பதற்கான நல்ல கற்பனை திறன் வருவதற்கான நேரம் எது அப்படின்னா அதிகாலை. நீங்கள் அதிகாலையில் எழுந்துட்டீங்க அப்படின்னா, அதுவும் என்னுடைய கணக்கு நள்ளிரவு 1 மணிலேருந்து அதிகாலை விடியும் சூரிய உதயம் வருகிற வரைக்கும் நான் விழித்திருந்தால் எனக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். விழித்திருந்தால் எனது செயல்கள் இன்னும் தன்னம்பிக்கை தகுந்த தரமானதாகவும் இருக்கும். தரமாக சிறப்பானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனது கருத்து. அதனால் இதையே நான் எல்லாத்துக்குமே முன்வைக்கிறேன். எல்லாருமே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் வேலையை அதனால் உடம்புக்கு தேவையான தூக்கத்தையும் கொடுக்கணும். அதுக்காக தான் சீக்கிரமாக படுத்துருங்க. 8 மணிக்கு படுத்துருங்க. 8 மணிக்கு தூங்கிடுங்க. படுத்தா தூக்கம் வரணும். அப்போ சரிப்பா தூங்கணும், ஓகே. தூக்கம் வரமாட்டேங்குதே அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. தூக்கம் வரணுன்னா நல்ல நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்கணும். நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் டெய்லி 2 நெல்லிக்காய், அதில் பீட்ரூட்டு அல்லது ஒரு நாளைக்கு வெண்பூசணி, ஒரு நாளைக்கு ஏதாவது காய்கறிகளை மாற்றி, ஆனால் நெல்லிக்காய்ன்றது 2 இடம் பெறுவது ரொம்ப நல்லது. அதில் சிறுதுண்டு இஞ்சி அது மாதிரி விட்டு எந்த சர்க்கரையோ தேனோ கலக்காமல் குடித்தா ரொம்ப நல்லது. குடித்தா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அது மாதிரி காய்கறி சூப்பு, பச்சை காய்கறிகள், இந்த மாதிரியான உணவு முறைகளில் மாற்றம் இருந்தால் நீங்கள் படுத்த உடனே தூங்கலாம். பச்சையாக உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். சாப்பிட்டா உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான்லாம் படுத்த உடனே எனக்கு கொஞ்ச நேரம் டிவி பார்த்தாலே எனக்கு தூக்கம் வந்துடும். அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மாதிரியான உணவு முறைகள் தான் காரணமாக இருக்குது.